ஹலோ உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஜே ஹாப்பி ஹுக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங்கோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங் பீஸ், அதில் ஃப்ரண்ட் சைடு நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனிங் பீஸை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கை நான் இந்த மாதிரி வரைஞ்சி விட்ருக்கேன். இதில் நெக்கு எனக்கு இது வரைக்கும் தான் வருது. ஆனால் நம்ம கீழே டிசைன் வைக்க போகிறோமா, ஸோ நெக்கை இந்த அளவுக்கு வரைஞ்சி விட்ருக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதை டார்க்காக மார்க் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த சைடும் நெக் வேணும்ல, அதனால நம்ம அந்த சைடை டபுள் ஃபோல்டிங்காக மடித்து திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா இந்த டார்க்காக வரைஞ்சிருக்கனால அதோட அச்சு அந்த சைடும் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி அச்சு வரல அப்படின்னா நம்ம திருப்பி விட்டு இதே மாதிரி ட்ராயிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சு பதிஞ்சிருக்கு டார்க்காக வரைஞ்சனால. உங்களுக்கு வேணும்னா நான் அதை டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நெக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் சின்னமாக அந்த மாதிரி லைனிங் பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க நெக்குக்கு கீழே மறைச்சும் வர்ற மாதிரி நம்ம அந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது கழுத்துக்கு கொஞ்சம் கீழே இறக்கியிருந்தாலும் பரவாயில்ல அந்த லைனிங் பீஸு. ஆனால் நம்ம வரைஞ்சிருக்க டிசைனுக்கு கீழே அப்பெல்லாம் இருக்கணும். ஓகேவா? புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னு? இப்போ நம்ம வரைஞ்சிருக்க நெக்குக்கு கீழே வரைச்சும் வர்ற மாதிரி நான் ஒரு லைனிங் பீஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் வைக்கும் போது நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சு வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நெக்கு வரைஞ்சி வச்சுருக்கோம்ல லைனிங், அதை அதுக்கு மேலே வச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக அந்த மாதிரி பின்னிங் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பின்னிங் பண்ணும்போது துணி அந்த சைடும் இந்த சைடும் நழுகாமல் இருக்கும். அதோட நம்மளுக்கு நெக்கு நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே கரெக்டாக நெக்கை ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கேர்வெல்லாம் வரும்போது கரெக்டாக இதே மாதிரியே வளைச்சி கரெக்டாக அதே மாதிரியே அடிச்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அரைஞ்சி கேப் விட்டு இந்த மாதிரி ஓரமாகவே கட்டிங் போடணும். கட்டிங் போட்டுடலாமா? இப்போது கட்டிங் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைனிங்கை உள்ளே திருப்பி விடணும். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ்லேயே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். இந்த ஓரமாகவே இப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வளைவெல்லாம் வருதில்ல, இந்த மாதிரி கேர்வாக வர்ற இடத்துலலாம் நம்ம லைட்டாக வெட்டி விட்டுக்கணும். ஓகேவா? நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வெட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணி மடங்கி அந்த வளைவு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் அதே மாதிரியே கிடைக்கும். இப்போது கட்டிங் போட்டாச்சு. இப்போ இந்த லைனிங்கை நம்ம உள்ளே திருப்பி விடுறதுக்கு முன்னாடி
இந்த இடத்துல இந்த லைனிங்கை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். பாருங்கள் எப்படி போடுறோன்னு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம வந்து துணியை வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு போட்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த வளைவாக வர்ற இடம்லாம் கழுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு போட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து துணியை வந்து திருப்பி போடும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ லைனிங் வந்து உள்ளே திருப்பி விட்ருவோம். திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கழுத்து வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும். இப்போ வந்து இந்த துணி வந்து மடங்கி இருக்கிறதுக்காக அந்த ஓரத்துலேயே வந்து நம்ம வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டுருவோம். ஃபுல்லாக எப்படி கழுத்து அடைச்சிருக்குமோ அதே மாதிரியே ஷேப்பாக இந்த ஓரத்துலேயே வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே எட்ஜ் தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் தைச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து ஃபேண்ட் துணி இருக்குது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி பேபி ஃப்ராக் தைச்சினோம்ல, அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஃப்ராகில் வந்து பைப்பிங் கொடுக்குறதுன்னு. அதையே இதே மெத்தடுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணி பார்த்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது கிராஸ் பீஸ் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணோம்ல, அதை எடுத்துட்டு ராங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு வந்து உள்நோக்கி வச்சிடணும். இந்த உள்நோக்கி தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பைப்பிங்குமே வைக்க போகிறோம். இந்த டபுள் ஃபோல்டிங்காக மடித்ததை வந்து இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எட்ஜு தையலை வந்து கணக்கு பண்ணி அதுலேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகேவா? இந்த எட்ஜு தையல் எப்படி இருக்கோ அதுலேயே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். பாருங்கள் எப்படி நான் போடுறேன்னு. இந்த நெக்கில் இந்த வளைவெல்லாம் எந்த மாதிரி வருதோ அதே மாதிரியே தான் வளைச்சி கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது இந்த பைப்பிங் வந்து வெளிப்பக்கமாக இருக்கா, இப்போ இதை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு, அதாவது ராங் சைடு திருப்பி விட்டு நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். எட்ஜிலே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் தேவையோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுட்டு வரணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து நெக்கு வந்து பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி துணியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிறேன், அதை எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டிசைன் வச்சுருவோம். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து இதோட முடியுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, வச்சுட்டு இந்த இடத்துல வந்து வி ஷேப் இல்லைனா அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி கர்வாக அது மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். சரியா? அதை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்ப்போம்.
இந்த டிசைன் கொடுக்க போகிற இடத்துல கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால அந்த இடத்துலையும் வந்து லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ அந்த மெயின் மெட்டீரியலில் உள்ள கிளாத் வந்து எவ்வளோக்கு எடுத்துருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்போ வந்து நெக்கை வந்து நான் அந்த மாதிரி கேர்வ் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கழுத்தை வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு. இப்போது லைனிங்கை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு அதே ஷேப்லேயே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது மெயின் மெட்டீரியல் மேலே லைனிங்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள். இப்போது லைனிங் இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த ஓரத்துலேயே எப்படி எட்ஜ் தையல் போடுவோம் அதே மாதிரி ஓரமாகவே ஸ்டிச் பண்ணி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். பைப்பிங் அட்டாச் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம நெக்குக்கு எப்படி அட்டாச் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ வந்து பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து நெக் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நடுவில்லாம் வந்து பிளாங்காக இருக்கனால இந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து டிசைன் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வந்து இந்த மாதிரி எக்ஸாக அந்த மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து நேராக வைக்கிறேன்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வச்சா கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணி அதை வந்து உள்ளே திருப்பிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கட்டிங் போட்டு வச்சுக்கிறேன் பீஸ்லாம். அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி எக்ஸாக கிராஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த 3 பீஸையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டிசைன் பண்ணதுக்கப்புறம் நெக்கில் வச்சு பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து க்ரிப்பாக நிற்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஓரமாகவே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்காக தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி லைனிங் அட்டாச் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள். இப்போது மெயின் மெட்டீரியலோட நல்ல பக்கமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது துணி நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து அடிக்கும் போது கரெக்டாக வரும். இப்போது லைனிங் திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு லைனிங் அப்படியே உள்ளே மடக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வளைவு சைடெலாம் வந்து கட்டிங் போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி கட்டிங் போட்டுட்டு
இப்போ வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு வரணும். ஓகேவா? அந்த எட்ஜிலேயே போட்டு வரணும் தையல். அப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து ரவுண்ட் நெக் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு எதுவும் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே பிளாங்காகவும் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அப்படியே ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்போ இந்த மாதிரி சுற்றி வர ஃபுல்லாக இந்த மாதிரி லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே எடுத்த பீஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போது அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைடை வந்து உள்ளே திருப்பி இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2யுமே சேமாக வச்சுக்கோங்க. இப்போது இது 2யும் இப்படி சேமாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். இப்படி மெதுவாக பொறுமையாக போட்டு வாங்க. ரெண்டு ஷோல்டரையுமே 1 இன்ச்சு கேப் விட்டு, அதாவது கொஞ்சம் 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். மேலே வந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு கீழே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கைக்கும் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். எப்படி நெக்குக்கு வச்சோமோ கான்ட்ராஸ்ட்டாக, அதே மாதிரி கையோட பார்டரில் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலான்னு இருக்கேன். இப்போது ராங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு பைப்பிங்கை வந்து உள்ளே வந்து வச்சு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போது அதை வந்து உள்ளே அப்படியே திருப்பிட்டு நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சு நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அதே மாதிரியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுறோம். எப்படி நம்ம வந்து நெக் அடித்தோமோ அதே மெத்தட் தான். இப்போது 2 ஹேண்டுமே இந்த மாதிரி பார்டர் அட்டாச் பண்ணி, அதாவது பைப்பிங் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஹேண்டை வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் ஹேண்டோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல, அதாவது 2 ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இந்த துணியை வந்து மடித்து பார்த்து அதோட நடுவில் வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டு சேமாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? சேமாக வர்ற மாதிரி வச்சுட்டு அது வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். பின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போது ஹேண்டை வந்து இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சு பார்ப்போம். வச்சுட்டு அந்த துணி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம வந்து ஹேண்டை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், மேலே உள்ள ஹேண்ட் துணியை வந்து இழுக்காமல் இது மாதிரி மேலே மெதுவாக பொறுமையாக வந்து அடிச்சுட்டு வரணும். ஓகேவா? இப்போது இந்த ஹேண்ட் அடித்தோம்ல, அதுக்கு மேலே அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இன்னொரு ஹேண்டையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம் நம்ம. இப்போது சுடிதாரை வந்து இந்த மாதிரி உள்ளார திருப்பி போட்டுக்கணும். ராங் சைடு வந்து இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உடம்பு பிடிக்க போகிறோம். ஹேண்டுலேருந்து தான் வந்து பிடிச்சி வரணும். இங்கேருந்து வந்து இப்படியே பிடிச்சி வரணும்.
இப்போ வந்து ஹேண்ட்லேருந்து பிடிச்சி வரும்போது நம்மளுக்கு வந்து சைடு ஓப்பன் வந்து எந்த இடத்த வரைக்கும் வேணுமோ, அதாவது எந்த இடத்துல ஓப்பன் ஆகணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து பிடிச்சி வரணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பிடிச்சி வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் வேணும். ஸோ இந்த இடத்தோட வந்து பிடிச்சி ஸ்டிச்சஸை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். இந்த சைடு ஓப்பன் வந்து எந்த இடத்துல வரணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தச்ச சுடிதாரை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட அளவு சுடிதாரை வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் வந்து எங்கே வரைக்கும் முடியுது, அதாவது எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சைடு பிடிக்கிறதுமே வேணும்னா அந்த மாதிரி கேர்வாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணும்போது அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எந்த ஒரு இடம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேனோ, இந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து சைடு ஓப்பனை வந்து பிடிக்க போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. நம்ம வந்து ஹேண்ட்லேருந்து தான் பிடிக்கணும். இது எப்படி சேமாக வச்சுட்டு 2 சைடும் இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் வேணுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பிடிச்சிட்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி கேப்பு இன்ச் விட்டுட்டு, ஒரு இன்ச் இல்லைனா 2 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு சைடு ஓப்பன் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்கோட கொண்டுட்டு வந்து நிறுத்திடணும் சைடு ஓப்பனை. ஓகேவா? இப்போது சைடு ஓப்பனே எனக்கு இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்தோட கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கீழே மடித்து அடிக்க போகிறோம். இப்போ சுடிதாரோட அடிப்பகுதி, அதாவது கீழ்ப்பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக பண்ணி அடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக பண்ணி மெதுவாக இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த இடத்தோட எண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மடித்து அடிக்கணும். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி அடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் எப்படின்னு. இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஊசியை எடுக்காமல் துணியை மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஊசியை இறக்கிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக மடித்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்காக துணியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்படியே அடிச்சுவாங்க. மெதுவாகவே அடிச்சுவாங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஊசி வந்து நல்லா உள்ளே குத்தி வச்சுட்டு துணியை மட்டும் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடு எப்படி டபுள் ஃபோல்டிங்காக மடித்து அடிச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக டபுள் ஃபோல்டிங்காக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் எந்த ஓரத்தில் அடிக்கிறேனோ அதே ஓரத்துலேயும் அடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துணியை திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு எட்ஜ் தையல் போட்டுருவோம். இந்த ஓரத்தில் போட்டாச்சு. இந்த ஓரத்தில் இப்போ போட போகிறோம். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே போட்டுவாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து புரியும். இது வந்து கரெக்டாக எப்படின்னு பார்த்தா தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக அது மாதிரி ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன்கிட்ட வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வி ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போது போன வாட்டி மாதிரி தான்
இப்படியே மேலே வந்து மெதுவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அந்த சைடு ஓப்பன் ஆகிற வரைச்சும் மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா ஊசியை குத்தி இந்த மாதிரி துணியை வந்து முதல்ல மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து ஊசியை குத்தி இருக்கா, இப்போ வந்து அதே இடத்துல இந்த ஓரமாக போன வாட்டி வந்து இந்த ஓரமாக போட்டோமா, இப்போ வந்து இந்த ஓரமாக வந்து போட்டு வரணும். இதே ஓரமாகவே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வி ஷேப்பில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்கும் போது வந்து நல்லாயிருக்கும். அந்த சைடு ஓப்பன் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதே மாதிரி அடிச்சிட்டு வாங்க. இப்போ இதே மெத்தட்லாம் தான் வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? சேம் இதே ப்ராசஸ் தான். இந்த இதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வி ஷேப்பில் கிடச்சிருக்கணும் தையல். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், வி ஷேப்பில் கிடச்சிருக்கா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்ஸு. ஒரு சைடும் இதே மாதிரி போட்டுருங்க.